ஹுப்புப் கம்பெனியோட ஏர்பாட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி சொல்ல போனால் இது கேமிங் ஏர்பாட்ஸு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்பாட்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஓகே மக்களே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதாங்க ப்ராடக்ட்டு. ஓகே, ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னா உள்ள பாக்ஸுக்குள்ள இதுக்குனால என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது மக்களே. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 1 இயர் வாரண்டின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். அதுக்கப்புறம் மேனுவல் கார்டுக்கு பதிலாக இப்படி QR கார்டு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே மேனுவல் கார்டு வந்து ரொம்ப பெருசாக லென்த்தாக அதை படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து QR கார்டு கொடுத்துருக்காங்க. இதை QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இதோட மேனுவல் என்னன்னுட்டு நீங்கள் மொபைலே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வீடியோ. ஓகே மக்களே, ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு LED இருக்கா, இங்கே பாருங்கள் மக்களே. லைட் பிளிங்க் ஆகுது ப்ளூ கலரில். ரொம்ப க்யூட்டாக நல்லாவே இருக்குது. நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 கலரில் லைட் எரியும். பார்த்தீங்களா, 4 கலரில் லைட் எரியும். ஒரு ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, அந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். இந்த கம்பெனி பேர் என்னன்னா ஹுப்புப் கம்பெனி. மீஷோவில் 650க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் கம்மி ரேட்டு. நான் ஆல்மோஸ்ட் இது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து காலையில் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஈவினிங் வரைக்கும் கம்பல்சரி அது கனெக்டடில் ரன்னிங்கில் தான் இருக்கும். நான் 100% பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் ஃப்ரீயாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க டைமில் வந்து கண்டிப்பாக நான் பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன். எனக்கு மேக்ஸிமம் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 5 to 6 hours எனக்கு தெரிஞ்சு குறையாமல் நான் இதில் பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். சிங்கிள் சார்ஜில், பட்ஸில் வந்து சிங்கிள் சார்ஜில் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் மோஸ்ட்லி இது உங்களுக்காக தான். நான் இது யூஸே பண்ணலையே, எப்படி நான் இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே நான் இது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நம்பலனால இங்கே பாருங்கள். இது வந்து இப்போ வாங்கினது உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே வாங்கினேன். நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த கம்மி லோ பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இது நான் வந்து ப்ரொமோஷனோ பெய்ட் ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு உங்களுக்காகவும் அதை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களோட விருப்பம். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க வாங்குங்க நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் மோஸ்ட்லி இந்த கேஸை வந்து 1 to 2 days அப்படிதான் சார்ஜே பண்றேன். ஏன்னா எனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மோஸ்ட்லி நான் வெளியில போனேன்னா கூட எனக்கு வந்து பட்ஸ் கம்பல்சரி. எனக்கு காதில் அது பட்ஸ் இருந்தால் தான் எனக்கு அது பாட்டு கேட்கறதுல நான் ரொம்ப தெரியும். சொல்ல போனால் பாட்டு பைத்தியம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்னோட கேரக்டர். ஸோ அதனால நான் எனக்கு பாட்டு கேட்டுட்டே தான் இருப்பேன் நான் எப்பவுமே. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கால் பேசுறதுக்கு கூட நீங்க ரொம்ப எதிர்பார்க்க முடியாது கால் பேசுற விஷயத்துல. பட் ஆனா ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா இருக்கீங்க, எந்த ஒரு நாய்ஸ் இல்லாம இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பேசணும்னா கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது கண்டிப்பா செட் ஆகும். ரொம்ப ரோட்ல சுத்துறவங்க, ரொம்ப நாய்ஸ்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க கால் பேசணும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நானும் வண்டியில சுத்திட்டு இருக்கேன். ஸோ வண்டி ஓட்டிட்டு இருக்க டைம்ல வந்து நீங்க கால் பேசுனீங்கன்னா அந்த காத்தோட சவுண்ட் எஃபெக்ட் தான் ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு கேட்குமே தவிர்த்து நீங்க பேசுற வாய்ஸ் சரியா கேட்காது. பட் ஆனா பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏர்பாட்ஸ் வேணும்னா கண்டிப்பா இது 100% ஒர்த்து. நான் யூஸ் பண்ணிட்டு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி இதுல நீங்க பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா சொல்ல போனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தெரியாதனமா ஒரு வாட்டி தண்ணிக்குள்ள கூட போட்டுட்டேன். எனக்கு அப்போ கூட அது கிளியராகவே ஒர்க் ஆச்சு. நான் அதை பெருசா எந்த இதுவுமே பண்ணவே இல்லை, எடுத்து காய வச்சேன் அவ்வளவுதான். பட் ஆனா எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்குன்னுட்டு நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. மற்றபடி இதுல வேற காதுல மட்டும் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் C கேபிள் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. சொல்ல போனா இது வந்து கேமிங் ஏர்பாட்ஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 350 mAh பேட்டரி கேஸ்ல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பட்ஸ்ல 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப் டு 50 மீட்டர்ஸ் ரேஞ்ச். 50 மீட்டர் சாரி 50 கிடையாது 15 மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து மொபைல் எதுலயா வச்சுட்டு கால் கீழ் பேசணும்னா கூட நீங்க தாராளமா பேசிக்கலாம். மற்றபடி இதுல ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3V வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் மக்கள் இதுல இருக்கிறது. நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஒரு நார்மல் தான். நீங்க ரொம்ப எல்லாம் ஹை லெவல்ல எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனா இந்த 650 ரேஞ்சுக்கு கண்டிப்பா இது ஒர்த்தபிள் தான். வேணும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா மக்களே, நான் டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் லிங்க் எல்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லை.
உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. உங்ககிட்ட இதை ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த வீடியோ. தேங்க்யூ மக்களே. அடுத்தடுத்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. புதுசா உங்களுக்காக கேஜெட் ரிவ்யூ பண்றதா என்னோட வேலை. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது வேற கேஜெட்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லிட்டு போங்க. உங்களுக்காக ரிவ்யூ பண்றதுக்காக தான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா மக்களே? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம